ஊழி என்றொரு பண்டைய தமிழ் சொல் உண்டு. முந்தைய இயற்கை விதிகள் அழிந்து புதிய இயற்கை பிறப்பு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் சொல் இது. அதாவது இயற்கை நியதிகளின்படி அமைந்த ஐம்பூதங்கள் தம்மை தாமே சீர்மைப்படுத்தி ஒழுங்கமைவுக்குள் இருத்திக் கொள்ளுதலாகும். இக்காலத்தை ஊழிக்காலம் என்று அழைப்பர். இந்த ஊழிக் காலத்தில் இயற்கை நியதிகளின் படியில்லாத உயிர்களும் பொருள்களும் சிதைந்து அடுத்த நிலைகளுக்கு மாற்றப்படும். இயற்கையுடன் தன்னை பொருத்திக் கொள்ளும் உயிர்கள் மட்டுமே தம் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும். 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்களை கொண்டுள்ள இப்பூமியில் மானுடமும் மானுடத்தினால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களுமே இயற்கை நியதிகளிலிருந்து விலகி ஊழியத்தின் போக்கை விரிவுபடுத்துகிறது. ஏனெனில் 450 கோடி ஆண்டுகளாக பல்லுயிர் ஒழுங்கோடு இருக்கும் பூமியை வெறும் 200 ஆண்டுகளிலேயே தொழில் புரட்சி மூலம் இயற்கையின் நியதிகளை புறந்தள்ளி காற்றை கெடுத்து சூழலில் வெப்பத்தை அதிகப்படுத்தி மண்ணை மலடாக்கி நீர்நிலைகளை அமிலத்தன்மை உள்ளதாய் மாற்றி இன்று காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டோம். காலநிலை மாற்றம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள வாயு மண்டலத்தில் இருக்கும் சில வாயுக்கள் பூமியைச் சுற்றி ஒருவிதமான போர்வை போர்த்தியது போன்று பரவியுள்ளது. இவைதான் பசுமை குடில் வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு என்று அழைக்கப்படுகின்றன. அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் சீர்கேடு காரணமாக வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களை அதிகரிக்கச் செய்கிறது. இதனால் பகல் நேரத்தில் பூமியின் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவு பழைய ஓரிரு முறை நிகழும் இயற்கை பேரிடர்கள் இன்று வருடாவருடம் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வாக மாறியிருக்கிறது. தற்போது நிகழ்ந்த சென்னை, தூத்துக்குடி வெள்ளப்பெருக்கும், ஜப்பானின் நிலநடுக்கமும் அதற்கான சான்றுகள் எனலாம். வரம் மாயவரமாய் மாறும் என்பது போல் ஆரம்பத்தில் வரமாய் தெரிந்த தொழில்நுட்பம் காலங்கள் செல்ல அவ்வரமே பிரச்சனையாக மாறுகிறது. உலக வானிலை ஆய்வு நிறுவன கூற்றுப்படி கடந்த 200 ஆண்டுகால தொழில் புரட்சியின் விளைவால் புவியின் சராசரி வெப்பநிலை முன்பு இருந்ததை விட தற்போது சுமார் 1 டிகிரி கூடுதலாக உயர்ந்துள்ளது. 1 டிகிரியில் என்ன ஆகிவிடப் போகிறது என குறைவாக கருதலாம். ஆனால் இந்த 1 டிகிரி வெப்பநிலை உயர்வு என்பது மனிதர்களுக்கும் புவியில் வாழும் உயிர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது வெப்பநிலை உயர்ந்தால் இமயமலை உள்ளிட்ட பனிமலைகளின் பனிப்பாறைகள் உருகி ஆண்டுக்கு சுமார் 3.7 மில்லிமீட்டர் என்ற விகிதத்தில் கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும். அதன் காரணமாக பல்வேறு நகரங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். சென்னை, தூத்துக்குடி, மும்பை, கொல்கத்தா, சூரத் உள்ளிட்ட 12 இந்திய நகரங்கள் 2100க்குள் கடலில் மூழ்கும் என நாசா அறிவித்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அந்தமான், நிக்கோபார் போன்ற தீவுகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக மாறிவிடும். பூமியின் மிகவும் வெப்பம் மிக்க ஆண்டுகளின் பட்டியலில் முதல் 20 இடங்களை கடந்த 22 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளே ஆக்கிரமித்துள்ளன. 2015 முதல் 2018 வரையிலான 4 ஆண்டுகளும் அதில் அடக்கம். மாறிவரும் காலநிலை ஏற்படுத்தும் தாக்கங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலும் காணப்படுகின்றன. தாவரங்கள் முன்னதாகவே பூவிடுவது மற்றும் பழம் விளையும் பருவம் காலம் மற்றும் விலங்குகளின் வாழிடங்களில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை இதில் அடங்கும். 1850ஆம் ஆண்டு முதல் 21ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையிலான காலத்தில் பூமியின் தரைப்பகுதி வெப்பநிலை உயர்வு 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்றே பெரும்பாலான பாவனையாக்கல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நிலவி வரும் சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளேயே வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இது போன்ற அசாதாரணமான இயற்கையின் கோரத்தாண்டவங்களை எதிர்கொள்வதற்குரிய செயல் திட்டமில்லாத ஏழை நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும். புதிய வாழிடத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதற்கு முன்னரே அடுத்த இடத்துக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இதன் காரணமாக அழியும் நிலைக்கு தள்ளப்படக்கூடும். மலேரியாவின் வேகமான பரவல்
நீர் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் கரியமில வாயுக்களின் அளவு அதிகரிப்பதால் கடல்கள் உறிஞ்சும் கரியமில வாயுக்களின் அளவும் அதிகரிக்கும். இந்த மாற்றத்தின் காரணமாக கடல் நீரில் அமிலத்தன்மை உயர்ந்து அங்குள்ள பவளப்பாறைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும். புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் மாற்றங்களால் மென்மேலும் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக உயர்ந்த மலைகளிலுள்ள நிரந்தர பனிப்பாறைகள் உருகும். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளே இந்த நூற்றாண்டில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் தேவையையும் பூர்த்தி செய்ய பூமி போதுமான அளவு ஆற்றலை வழங்குகிறது, ஆனால் எந்த மனிதனின் பேராசையையும் அல்ல என்று மகாத்மா காந்தி கூறினார். நாம் ஒன்றும் செய்யாமல் இப்போது நடப்பதைப் போலவே விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் இனி பூமியிலிருந்து மனிதர்கள் அழிந்து போகும் ஒரு நாள் வரும். ஆனால் இந்த பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துவதற்கு பதிலாக நாம் செயல்படத் தொடங்கினால் பூமியையும் நமது எதிர்காலத்தையும் காப்பாற்ற முடியும். நாம் செய்ய வேண்டியவை: காடுகளை இனிமேலும் அழியாமல் பாதுகாப்பது, யானைகளையும் அதன் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது, புதைபடிம எரிபொருள்களை விடுத்து சூரிய சக்தி காற்றாலை போன்ற ஆற்றல்களை பயன்படுத்துவது, நகரங்களை தவிர்த்து கூட்ட நெரிசல் இல்லாத இடங்களில் வாழத் தயாராக வேண்டும். மேலும் நம் குழந்தைகளுக்கு நல்ல உணவும் பாதுகாப்பான இருப்பிடமும் அமைவதை எஞ்சிய இயற்கையை பாதுகாப்பதின் மூலமே உறுதி செய்ய முடியும்.